அண்மை செய்தி. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பச்சை, நீல வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் சுமார் அரை மணி நேரமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை இயக்கப்படக்கூடிய இந்த பச்சை வழித்தடமும், விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரை இயக்கப்படக்கூடிய இந்த நீல வழித்தடத்திலும் 2 வழித்தடங்களிலும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. 2 வழித்தடங்களில் 2 முதல் 5 நிமிடம் தாமதமாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில் நிர்வாகம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். ஏனென்றால் விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு அலுவலகங்கள், கல்விகள் தொடர்ந்து விடுமுறை காரணமாக 7 நிமிட இடைவெளியில் தான் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். தற்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக 10 நிமிடம் தாமதமாக 2 வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருவதாக ரயில் நிர்வாகம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக தான் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரை இயக்கப்படக்கூடிய இந்த வழித்தடத்தில் விம்கோ நகர் பணிமனை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு சராசரியாக 2 முதல் 3 முறை இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணி துரித கதியில் நடத்தி வருவதாகவும் ரயில் நிர்வாகம் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக தான் ரயில் நிலையங்களில் பெரும்பாலும் கூட்ட நெரிசல் இல்லாமல் காணப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 10 நிமிட இடைவெளியில் 2 வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன.